பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்கான எபிசோடில் பாண்டியன் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சுடரை நல்லா கவனிச்சுப்பாங்க. சுகன்யா வந்து தங்கமயிலை பற்றி கேட்கும்போது எல்லாருமே அதை பற்றிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நல்லா சாப்பிடுமா, இதுவும் உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார், அதுக்கப்புறம் பெரிய மாமியார் எல்லாருமே நல்ல மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க எஞ்சி போயிடுவாங்களா. நம்ம குமார்கிட்ட வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, இனிமேல் நீ எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, சரியா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அரசி வந்து கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்த்திகேயன் வந்து கால் பண்ணுவார். நான் உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இவ்னு அலையிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, எனக்கு எதனாலும் எங்கள் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அப்பா ஓகே சொன்னால் நீங்கள் ஓகே சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இதை வந்து பார்த்துட்டே இருப்பார் குமார். சீனில் ராஜு வந்து கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு இதே மாதிரி கல்யாணம் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்த எக்ஸாமே எழுதி பாஸ் பண்ணிக்கிட்டு வா, ஊரையே கூட்டி கிராண்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ராஜிக்கு வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீ ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் டவுட் பட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அப்படி இருக்குமோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ கிட்டு வாங்கிட்டு வா, வீட்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுகன்யா வந்து சுடரை ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஹனிமூன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கொஸ்டின் நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழனிட்ட போய் சொல்லுவாங்க, சுடர் ரெடி பண்ணியாச்சு, அந்த குமார் எப்படியே ரூமுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி. இவர் அங்கே எங்கேயும் தேடிட்டு இருப்பார். இங்கே பார்த்தா குமார் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். பழனி வந்து ரூமுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ குடிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருப்பார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.